ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல நம்ம யார்கிட்ட வாங்க கூடாது. நீங்க ஒரு லோன் எடுக்க போறீங்க, இல்ல ஒரு பிக்ஸ் டெபாசிட் போட போறீங்க, அந்த இடத்துல சார் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாமா கேட்டாங்கன்னா அங்க நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி பத்தியே தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு டார்கெட்டாக எனக்கு ஒரு பாலிசி பண்ணி கொடுங்க, நான் உங்க ஃப்ரெண்டு தானே, நான் உங்க ஃபேமிலி மெம்பர் தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்ராட் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கும் போது டிராவல் டிக்கெட் எடுக்க போவீங்க. டிராவல் டிக்கெட் எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, இல்ல ஒரு டிராவல் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க நீங்க இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $50,000 தான் மோஸ்டா கவர் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு $3 lakh $5 lakh எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். பட் ஆன்லைன்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். உங்க பேரு டிக்ளரேஷன் நீங்க கரெக்டா பண்றீங்களா, ரெண்டாவது பாலிசில இருக்க சப்லிமிட்ஸ் உங்க பாலிசில இருக்க அளவு உங்களுக்கு கிளியரா தெரியுதான்றது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு அட்வைசர் மூலமா எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கிளைமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எவ்ரி இயர் உங்களோட பாலிசியை ஆடிட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு, இது எல்லாமே உங்க ஏஜென்ட்ஸ் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே வைஸா சூஸ் பண்ணுங்க உங்க ஏஜென்ட் கிட்ட பாலிசி.